பிடிக்கிற மெத்தடு, கேச்சிங் மெத்தட். பிடிச்சிட்டாங்களா, பாம்பை பிடிச்சிட்டாங்க. இப்போ அதுக்கு மேல கடிக்க விடுவாங்க. கிளாஸுக்கு உள்பகுதியில் விஷயம் இறங்க பாருங்க. ஒரு டிராப் 2 டிராப் தான் இறங்கும் சார். நல்லா கவனிக்கணும் சார். கப்புக்கு உள்பகுதியில் பாருங்க. இறங்கிச்சு. இப்போ பாம்புல இருந்து விஷம் எடுத்துட்டாங்க. இப்போ அந்த பாம்போட விஷம் காலி ஆயிடுச்சு. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம் கிடையாது அப்படின்ற ரெடி ஆயிடும் பாம்புக்கு. நம்ம எல் மாதிரி தான் அதுக்கு அந்த கிளான்ஸ்ல விஷம் இருந்துகிட்டே இருக்கும், காலி ஆகாது. புரியுதுங்களா? பாம்போட பல்லு வந்து நம்ம சதையை தொலைகிறதுக்கு மட்டும்தான். அந்த தொலை இட்ட உடனே அந்த விஷம் ஃபுல்லா இறங்கிடும், ஃபார்ம் ஆயிடும் பாடிக்குள்ள. இதோட அடுத்த வாரம் தான் விஷம் எடுப்பாங்க. வீக்லி 1 டைம் தான். அடுத்த சாட்டர்டே தான். இதுவரையும் அவங்களுக்கு ரெஸ்ட். இன்னைக்கு உணவு தருவாங்க. அவங்களுக்கு எப்படி தருவாங்க? அந்த பானையெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டு ஏறி விட்டு காலியே போட்டு விட்டுரும். பாம்பு வெளியே வந்து வேட்டையாடி சாப்பிடும். வைக்கோலுக்குள்ள போய் பதங்கிடுவாங்க. அவ்வளவுதான். அதோட அடுத்த வாரம் சனிக்கிழமை தான் அந்த நம்பரை நம்ம பானையே தேடும். அது வரையும் அவங்கள ரெஸ்ட். இங்கே வெளில தான் இருப்பாங்க. இந்த பாம்போட விஷத்தை தான் நம்ம மருந்தா யூஸ் பண்றாங்க. இது ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு தரோம். எப்படி தரோம்? இதை லிக்விடா இறங்கிச்சு பாத்தீங்களா, அதை தரமாட்டோம். 5 மணிக்கு மேல லேப்ல எடுத்து போய் கொடுத்துரும். லேப்ல கொடுத்த உடனே அதை ஒரு பாட்டில போட்டு அதை பவுடரா கன்வெர்ட் பண்ணுவாங்க. அந்த பவுடரை மட்டும் தான் சேல் பண்றோம். இந்த 4 பாம்போட விஷத்தை தனித்தனியா பிரிச்சு மிக்ஸ் பண்ண மாட்டோம். இதை மிக்ஸ் பண்ற இடம் தான் அந்த ஆராய்ச்சி நிறுவனம். அவங்க என்ன பண்ணுவாங்க? 4 பாம்போட விஷத்தை ஒரு குறிப்பிட்ட லிமிட்ல மிக்ஸ் பண்ணி குதிரையோட பாடியில இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. குதிரையோட பாடியில இருக்கிற பிளட் தான் நம்மளோட ஆன்டிபயோட்டிக்கா உற்பத்தி பண்ணுது. இந்த போர்டில் எழுதி இருக்கிற இந்த 4 டைப் தான் பிக் 4 வெனமஸ். இந்த 4 பாம்பு தான் விஷப்பாம்பு. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு மீதி எந்த பாம்பும் விஷம் கிடையாது. சார பாம்பு வால் அடிச்சிடும், பச்சை பாம்பு கண்ணை குத்தி கொம்பேரி முக்கன் கடிச்சிட்டா சுடுகாட்டுக்கு போறவரும் வெயிட் பண்ணுன்றதுலாம் பாம்பு மேல இருக்கிற பயத்தை நம்மளுக்கு அதிகமா வச்சிருக்காங்க. ஏன்னா பாம்பை சாகடிச்சிடக்கூடாதுன்ற ஒரே விஷயத்துக்கு நிறைய பேர் இந்த பாம்பால தான் நம்ம உயிர் வாழுமே. அது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த 4 பாம்போட விஷம் இல்லடானா இந்த ஆன்டிவினம் கிடையாது. இந்த விஷத்தை வச்சுதான் அந்த ஆன்டிவினத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இதுல விஷப்பாம்பு என்னென்னு பாத்தீங்கன்னா நல்ல பாம்பு, கட்டு விரியன், கங்கன் விரியன், சுருட்ட விரியன். இங்க இருக்கிற எல்லா பாம்புமே விஷத்தோட விஷப்பல்லோட இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பாம்பு இதுதான். நிறைய பேர் நினைக்கலாம் இது சின்ன பாம்பா இருக்கு, இது விஷமான். இது நேம் வந்து இங்கிலீஷ்ல வந்து கல்டு வைப்பர்னு சொல்லுவாங்க, தமிழ்ல வந்து சுருட்டை விரியன் சொல்லுவாங்க. இது குட்டி பாம்பு கிடையாது, இது அடல்ட். வயசு கேட்டிங்கன்னா 10 வருஷத்து பாம்பு, 10 இயர்ஸ் ஓல்டு. சரிங்களா? 35 வருஷம் ஆனாலும் பாம்பு இவ்வளோ தான் இருக்கும், வளராது. இது முழுசாக வளர்ந்துடுச்சு. ஆனால் கடிச்சிட்டா கடிப்பட்ட பகுதி 1 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் ஏனக்கால் மாதிரி வீக்கம் அடையும் பெருசாக. 2 நாள் டைம் கொடுக்கும். நம்ம இம்மிடியட்டாக மெடிசன் எடுத்துக்கணும். மெடிசன் எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே இருக்கும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில், எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே இருக்கும். மெயின் விஷயம் நிறைய பேர் இருக்கோம், பாம்பு முட்டையில் இருந்து தான் வெளியில் வருது. இதெல்லாம் வந்து நாய் பூனைகள் மாதிரி குட்டி போடும் டைரெக்டாகவே. இது மேமல்ஸ். இது அந்த குட்டி போடும் போது அந்த குட்டி விஷத்தோடு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா விஷத்தோடு தான் இருக்கும்.